என்டிஏ கூட்டணியில டிவிகேவும் கொண்டு வரலாம் அப்படின்னு மோடிஜி அமித்ஷாஜி சொல்லிக்கிற பேட்டியில அது கூட தமிழ்நாடு அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா மேடம், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் லைக் யூ அஸ் அ காரியகர்த்தா ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டி. நானும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்தில் கோவிலில் பல அரசியல் சம்பவங்களை நம்ம பார்த்தோம். யார் வந்தார்கள், யார் போனார்கள், யார் என்ன பேசினாங்க, அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். அதனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கட்சியில் தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக என் வேலையை நான் செய்யறேன். இன்னைக்கு யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன். பிடிச்சிருந்தா இருக்க போறேன், பிடிக்கலனா கிளம்ப போறேன், அவ்வளவுதாங்க. என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன். அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுறேன். ஆனா அரசியல் கட்சியில யாருமே கன்னு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா. இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம். எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம். எங்களோட கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும். எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்குக்காக வேலை பார்க்கிறோம். பிடித்தவரை பப்ளிக்குக்காக வேலை பார்க்க போறோம். அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக, சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம். அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன். சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லிங்கன்னா, நான் எப்பவுமே நேரா பேசுறாள், எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன். இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம், பார்ப்போம். என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம். நான் இல்லை, எத்தனையோ பேர். நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது. மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா ஐ எம் சாரி. நான் 20 வயசுலேயே கரவேட்டி கட்டிட்டேன், 25 வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன், 30 வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன், 60 வயசு வரைக்கும் இருப்பேன். அந்த மாதிரி அரசியல் இல்லை. நான் 35 வயசுல வந்தேங்க, வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு. ஆனால் எனக்கு மாத்தி பேசலாம் தெரியாது, சபநாகரிகம் எல்லாம் தெரியாது, இடத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பேச தெரியாது. இப்போதைக்கு என் வேலையை பார்க்குறேன். பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது என் கருத்தை சொல்றேன். இன்னும் பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் நான் பேசுறேன். பதவி எதுக்கு நான் போடணும்? பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் தான் சொல்லிட்டேன். அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுண்ணா. என்ன பதவி போடுவாங்க அண்ணா? ஒரு நிமிஷம், என்ன பதவி போடுவாங்க? என்ன அண்ணா, எனக்கு தமிழ்நாட்டில் சுத்தமான அரசியல், நேர்மையான அரசியல். இதுக்கு என்ன பதவி வேணும்? மகாத்மா காந்தி என பல பதவியில இருந்தார். 1921 ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார். பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமானே? பதவிங்கிறத நான் வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்துட்டாலும் லெட்டர் பேட் போடுறக்கா அந்த மாதிரி அட்டல் நான் கிடையாது. நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான். இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான, ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு, எனக்கு காலம் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் போனச்சா தடி வச்சு தான் நீங்கள் நான் நடக்கணும். வயது இருக்கும் பொழுது, நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும். 60 வயசு இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியும். அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன். மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன். அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன். என்ன நடக்கும் பார்ப்போம். சமூக ஊடகங்கள்ல அதிரடி அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் அண்ணாமலை, புதிய கட்சி துவங்க இருக்கிறார் அண்ணாமலை. இது போன்ற ஏற்கனவே நான் சொன்னேங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன். நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்றேன். காரணம், தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.